வணக்கம் என் இனிய உறவுகளுக்கு. ஐயா சரத்குமார் அவர்கள் மின்னம்பலம் நடத்தும் தேர்தல் விழிப்புணர்வில் பங்கு பெறுறாரு. அதில் ஐயா எந்த கட்சி சார்பாக போனாருன்னு தெரியல. அவர் மக்கள் சமத்துவ சிஎம் கேண்டிடேட் கிடையாது அவர். ஆனால் அவரோட விளக்கம் ஈழத்தமிழர்களுக்கு இங்கே முன்னுரிமை கொடுக்கவில்லை என்று கேட்டதற்கு ஐயா சொல்கிறார், எதற்கு கொடுக்க வேண்டும், அவங்கவுங்களுக்கு அங்கங்கே வாழ்கிற உரிமை இருக்குல்ல, அதனால் நம்ம ஏன் இங்கே அங்கீகரிக்கப்படணும் அப்படின்ற மாதிரி ஐயாவோட பதில் இருந்தது. ஐயா சரத்குமார் ஐயா, மக்கள் சமத்துவ கட்சி தலைவரே, சரி, எங்கு போனாலும் தமிழனாக தான் இருக்கிறான், உருமாற கொள்ளவில்லை. இங்கே வர மலையாளி, கன்னடா, தெலுங்கர் எல்லோரும் உருமாறிக்கிறாங்க. நாங்கள் திராவிடர்ன்ற கோட்பாட்டில் போயிடுறாங்க. அது எல்லாரையும் சொல்ல முடியாது, பாதி பேரை சொல்கிறோம். நீங்கள் அதே கோட்பாட்டு முறையில் திராவிட முறையில் இருக்கிறீங்க. அது எங்களுக்கு ஆபத்தானது. நாங்கள் தமிழ் தேசியவாதிகள் தமிழர்களை தான் ஆதரிக்க முடியும். ஏன்னா அவன் என் தொப்புள் கொடி உறவு, என் முன்னோர்களின் உறவு. இங்கே இருந்துட்டு தான் மன்னர் காலத்தில் அங்கங்கே போனது. போய் அந்தந்த நாட்டிலே அப்படியே வாழ்ந்து அப்படியே பூர்வீகமாக இருங்க. சரி, எந்த நாட்டிலையாவது நீ இந்த நாட்டு மகன் தமிழர்களை சொல்லிடுறாங்களா? நீங்கள் சொல்லுங்க ஐயா, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் சொல்கிற வார்த்தை எப்படியாப்பட்ட வார்த்தையாக இருக்குது? அவங்களுக்கு ஏன் நம்ம முன்னுரிமை கொடுக்கணும்? இதே வார்த்தையை தான் பாஜக கேட்குறாங்க. இன்னும் ஈழத்தமிழர்களுக்கு இங்கே அங்கீகரிக்கப்படவில்லை. 50 ஆண்டுகளாக இருக்காங்க, 100 ஆண்டு காலமாகவும் இருக்காங்க. கூடலூர், சென்னை, திருச்சி, பரமத்தி வேலூர், ராமேஸ்வரம், மதுரை, திருமங்கலம், எவ்வளோ ஏரியாவில் இருக்காங்க தெரியுமா ஈழத்தமிழர்கள்? இங்கேயே கல்யாணம் பண்ணி இங்கேயே பொண்ணு எடுத்து இங்கேயே வாழ்ந்துட்டுருக்காங்க. என் தொப்புள் கொடி உறவு, என் தலைமன்னார் வரலுமே ஈழத்தில் இருக்க தலைமன்னார் வரலுமே ஐயா, அது எங்கள் இடம், ஐயா சேதுபதி மன்னரோட இடம். அப்போ எப்படி அவன் இன்றைக்கி சிங்களம் தான் சிங்களம் ஆண்டுகிட்ருக்கான்? சரிங்களா? நீங்கள் இந்த கருத்தை சொல்கிறீங்களே, தமிழர்கள் எங்கே இருந்தாலும் அடித்து விரட்டி விட போகுது. நேராக எங்கே வருவார் தெரியுமா? இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாட்டுக்கு தான் வருவாங்க. சரிங்களா? நீங்கள் அந்த கருத்தை சொல்லிவிட்டு நீங்கள் என்ன தான் பண்ணுவீங்க தெரியல. நீங்களும் ஒரு கட்சிக்கு தலைவர், சிந்திக்கிற இதுவே கிடையாதா உங்களுக்கு? ஐயா படம் நடிச்சிங்களே, அந்த பட பாணியிலே போயிடுவீங்க போல. கல்கி எழுதிய கதையின் ஐக்கியமாயிட்டீங்க அப்படியே. ஐயா என்ன சொல்கிறதே தெரியல, மாற்று கருத்து வைங்க. தமிழர்களுக்கு தமிழ்நாட்டில் தான் உரிமை இருக்கிறது. எங்கு வாழ்ந்தாலும் தமிழன் தமிழனாக தான் இருக்கிறான். என் தொப்புள் கொடி உறவு, கொஞ்சமாக சிந்திங்க. சிந்திச்சுட்டு எதாக இருந்தாலும் பேசுங்க. நீங்கள் வேறு ஒரு கட்சியின் தலைவர் வேறு, ஆனால் சிஎம் கேண்டிடேட் இல்லை. தமிழ்நாட்டு ஆளும் தகுதி உங்களுக்கு வரலை. ஆனால் நீங்கள் எவ்வளோ விளக்கம் வேணாலும் சொல்லலாம். தமிழர்களுக்காக நீங்கள் எவ்வளோ விளக்கம் வேணாலும் சொல்லலாம். ஐயா மலேசியாவில் வந்தாலும் தமிழன், பர்மாவில் வந்தாலும் தமிழன், கனடாவில் வாழ்ந்தாலும் தமிழன், ஜெர்மனியில், இட்டாலி, ரஷ்யா, ஈரான், எங்கு வாழ்ந்தாலும் தமிழனாக தான் கருதப்படுறான். அவன் அந்த நாட்டு குடிமகனாக, அந்த பூர்வக்குடியாக ஏற்றுக்கவே மாட்டான். குடிமகனாக ஏற்றுப்பான், பூர்வக்குடியாக ஏற்றுக்கவே மாட்டான். ஒரு பொழுது ஏற்றுக்க மாட்டான். உங்கள் கருத்தை மாற்றுங்க ஐயா. என்னங்க ஐயா, நீங்கள் இப்போ அரசியலுக்கு வந்துட்டீங்க. வந்தவங்க ஒரு அரசியல்வாதி தமிழனை எப்படி ஆதரிப்பீங்க? ரைட்டு, நீங்கள் தமிழ்னா தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கீங்க. சின்ன ஒரு உதாரணம் கூட இருக்குது, அதை சொல்லலாமா வேணாமான்னு இருக்குது. ஏன்னா உங்கள் ஃபேமிலியிலேயே இருக்கிறது தான் அந்த உதாரணம். அதை சொன்னோம்னா அந்த உரிமை எங்கே சேருன்றதை நான் கேட்குற மாதிரி ஆகிடும். வேணாங்க ஐயா. எங்கு போனாலும் தமிழனாக தான் வாழப்படுகிறான். அந்த பூர்வக்குடியாக வாழலை. சரிங்களா? அவனுக்கு அங்கே நாதி இல்லாத போது அவன் தேடி வர நாடு தமிழ்நாடாக இருக்கணும். இங்கே அவனுக்கு அங்கீகாரம் கொடுத்து பூர்வக்குடியாக ஆதரிக்கணும். அதை வலியுறுத்துங்க. நம்ம ஏன் ஆதரிக்கணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தமிழராக இருப்பீங்களா? ஒருவேளை திராவிடத்துக்குள்ளே போனதுனால அந்த திராவிட வேர்வை உங்கள் மேலே பட்டு நீங்களும் மனசு மாறிட்டீங்களா என்னன்னு தெரியலைங்க. சிந்திங்க. எங்கு வாழும் தமிழன் தமிழனே, தமிழ்நாட்டில் இங்கு வாழ்பவன் அயலானே. அந்த கோட்பாடுகள் பல பேர் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த புக்ஸ் எல்லாம் படிக்கிற நேரம் கிடையாது.
உருவத்தையும் உடம்பையும் ஆரோக்கியமாக பார்த்துக்கிற அளவுக்கு புக்ஸு எடுத்து படிங்க. வரலாற்றை படித்தாதான் உங்களுக்கு மறுவாழ்வு கிடைக்கும் மாரி மறுபுரிதல் வரும். சரி, எங்கள் அண்ணன் அந்த பாப்பா ஒன்று அந்த மகளிர் தின விழாவில் கேட்டது, ஈழத்து பெண் தங்கச்சி, உங்களுக்காக அண்ணன் சீமான் வந்து உங்கள் களத்தில் இறங்கி போராடினார்னா எத்தனை பேர் போதை தடுப்பு சட்டத்தில் உள்ளே போவீங்கன்னு தெரியாது. உங்களுக்கு அங்கீகாரம் தமிழ்நாட்டில் கொடுக்காம வச்சிருக்கிறதுக்கு காரணமே அரசியல். ரெண்டாவது, சீமான் ஒவ்வொரு கேம்புக்கும் போய் போராட்டம் பண்ணார், ஈழத்தமிழர்களுக்காக போராட்டம் அறிவித்தார் என்றால் உங்களை திசை மாற்றி விடுவார்கள். போதைப்பொருள் அப்புறம் இருக்கிற எல்லா கேஸும் பிடிச்சி மேலே போட்டு பழியை சுமத்தி உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்காத மாதிரி பண்ணிடுவாங்க. பொறுத்ததும் பொறுத்தீங்க. அந்த தங்கைக்கு சொல்கிறேன், என் ஈழ சொந்தங்கள், இங்கே வாழ்கிற சொந்தங்கள் அனைவருக்கும் சொல்கிறேன், என் தமிழ் உறவே, உங்களுக்கு நாம் தமிழர் ஆட்சி வரும்போது உங்களுக்கு கண்டிப்பான அங்கீகாரமும் இந்த மண்ணின் உரிமையும் கிடைக்கும். டிவி டிபேட்டில் அவன் பேச்சை கேட்டுட்டு இவன் பேச்சை கேட்டுட்டு போய் பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு புரிதல் இல்லைன்னு தான் எனக்கு தோணும். ரைட்டுங்களா? சிந்திங்க. சிந்திச்சு பார்த்துட்டு எது நல்லது எது கெட்டதுன்னு யோசிங்க. அண்ணன் சீமான் ஈழத்துக்காக போச்சு அரசியல் நடத்துகிறாருன்றீங்க, கிடையவே கிடையாது. ஈழத்தை உதாரணம் காட்டி தான் அரசியல் நடத்துகிறாரு. தமிழர் மண் என்ற ஒரு அரசியல் கோட்பாட்டில் செய்து ஈழத்தில் இருந்தது என் சொந்தம்னு சொல்கிறாரு. ஈழத்தை காட்டி பண்ணுறீங்க. டே, எத்தனை பேர் இப்படி கிளம்பி வரீங்கன்னு எனக்கு தெரியல. ஈழத்தை உதாரணம் காட்டுறோம்டா. என் சொந்தங்கள் அங்கே அடிபட்டு குமிக்கப்பட்டாங்க. மாபெரும் தலைவன் இருந்தால் என் தமிழ் நிலத்தில், அந்த தலைவன் போல் நாங்களும் இங்கே ஆட்சி கொடுக்கணும், அவனை மாதிரி நல்லவனாக வாழணும் அப்படின்றத சொல்கிறாரு. உடனே ஈழ அரசியல்னு போயிடுறீங்க. கொஞ்சம் சிந்திங்க. ஈழத்தில் இருந்தால் தமிழன் தான். தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியல் உலக தமிழர் அனைவருக்குமே பொருந்தும். நீ அங்கே போய் செட்டில் ஆகிட்டேன், நான் இங்கே வந்து செட்டில் ஆகிட்டேன். சரி, இன்னொரு பூர்வக்குடி தொப்புள் உருவம் எங்கே இருக்கும்? இந்த தமிழ்நாட்டில் இந்த தமிழ் மண்ணில் தானே கிடக்கும். கடைசி வரையில் இங்கே தானே கிடக்கும், எங்கேயும் போகாதில்ல. நீ எங்கே போனாலும் அந்த நாட்டுக்கார இவன் என் வம்சமடான்னு ஏற்றுக்கிட்டானா வாழ்ந்துக்கும். இல்லை ஒரு காலகட்டத்தில் அடித்து உன்னை விரட்டுறான் அப்படின்னா நீ எங்கே வருவ? இந்தியாவுக்குள்ளே வந்தாலுமே எங்கேயுமே வாழ முடியாது. 3 இடங்களில் வாழலாம். அங்கேயும் உனக்கு அடக்குமுறை ஒடுக்குமுறை இருக்கும். நீ நல்லா ஃப்ரீயாக வாழணும்னா ஒன்று கேரளா, அதுக்கு அடுத்தபடி தமிழ்நாடு. கேரளாலேயும் இப்போ ஒடுக்குமுறை அதிகமாக ஆயிடுச்சு, அதையும் நம்ம சொல்ல முடியல. முன்னே இருந்த காலத்தில் ஓரளவுக்கு தெளிவாக இருந்தாங்க. இப்போ என்னென்னமோ கொண்டு வந்து அதெல்லாம் அடக்குமுறை ஒடுக்குமுறை பண்ணுறாங்க. அதனால் ஐயா சரத்குமார் அவர்களே, தமிழ்நாட்டு அரசியல் உலக தமிழர்களுக்கான அரசியல் தான். தமிழ்நாட்டில் மட்டும் வாழ்கிற மக்களுக்குன்னு கிடையாது. அங்கு அடிபட்டாலும் இங்கே வலிக்கும். ஏனென்றால் அவன் தொப்புள் குடி, என் உறவு, அவன் முன்னோர்கள் வாழ்ந்து இந்த மண்ணிலையும் இருக்காங்க. ரைட்டுங்களா? கருத்தை மாற்றுங்க. தமிழர்கள் வந்தால் தமிழ்நாட்டில் முன்னுரிமை கொடுக்கப்படும் சொல்லுங்கள் பூர்வக்குடியில். இல்லையா, சரி அப்படிலாம் கிடையாதுங்க, அப்படிலாம் கொடுக்க முடியாது அப்படின்னீங்கன்னா நீங்கள் அயல்நாட்டவராக மாறிக்கிங்க. எங்களுக்கு ஒன்றும் கருத்து வேறுபாடு கிடையாது. ஒரு ஆளை எழுத்தரலாம். வெளியே வாழும் என் 4 கோடி 5 கோடி மக்களை இலக்க நாங்கள் ரெடியாக இல்லை. சரிங்களா? அப்படி உங்களுக்கு பிடிக்கல, எனக்கு இவங்களுக்கெல்லாம் வர்றதுக்கு நான் அங்கீகாரம் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் மாறிக்கிங்க. ரெண்டாவது, மின்னபலத்தை கேட்குறேன், சிஎம் கேண்டிடேட்னா அங்கே சிஎம் கேண்டிடேட் வந்து தானே பேசணும். ஐயா சிஎம் கேண்டிடேட்டே கிடையாது. சிஎம் கேண்டிடேட் இல்லாத தாவேக்காலிருந்து வந்தவங்க பேசுகிறாங்க. ஐயா விஜய் வந்து பேசலை. இவர் சார்புகள் பேசும்போது மக்களுக்கு என்ன படும்? சார்பாக ஒரு ஆள் வந்து பேசிட்டு போயிட்டாங்க. ஆளும் தலைவனின் பேச்சு திறனும் ஆளும் திறனும் அந்த மேடையில் காட்டப்பட வேண்டும். மக்களே, அப்போ நம்புங்கள், இவன் நமக்கான தலைவன், இந்த மண்ணுக்கான தலைவன், இந்த நிலத்துக்கான தலைவன். எதையுமே தெரியாமல் முட்டாப்பாயிலாட்டு ஏதோ ஒன்று பேசிட்டு போயிடுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு ஓட்ட போட்டிங்கன்னா நாடு குட்டி சிவராக தான் போகும். திருந்துங்கள். இந்த கடைசி வாய்ப்பு தமிழ்நாட்டில் தமிழ் வளமும் மண் வளமும் நீர் வளம் நிலவளம் எல்லாம் நல்லபடியாக இருக்குன்னா இன்றைக்கி நான் தமிழ் தேசியத்தில் அண்ணன் சீமான் ஒரு ஆள் தான் எடுத்து பேசிகிட்டு இருக்காரு. அவருக்கு வாக்களியுங்கள்.
நாடு நல்லபடியாக இருக்கும். வேறு எங்கே போட்டாலும் நாடு நாசமாவது உறுதி.